ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு அல்ட்ராசோனிக் சென்சாரை சிமுலேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோட்டியஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டியஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபைலில் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். அதில் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி எம்டி பேஜ் கிரியேட் ஆகும். இந்த எம்டி பேஜ் லெஃப்ட் சைடு இருக்க எல்லாமே நமக்கு தேவையான காம்போனன்ட்ஸ், டூல்ஸ், மெட்டீரியல் எல்லாம் வேணுமோ நம்ம அது வந்து எடுத்துக்கலாம். லைக் மைக்ரோ கண்ட்ரோலர், எல்இடி, எல்சிடி எது வேணுமோ எடுத்துக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு பீன்ற செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸில் போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணணும். நமக்கு இப்போ ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் தேவை. அதை சர்ச் பண்ணி அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வரும். அதை செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அதிலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பி கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அல்ட்ராசோனிக் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கீழே வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணும்போது வராது. அதுக்கு எக்ஸ்டர்னல் லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வரும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் சர்ச் பண்ணணும். நம்ம அல்ட்ராசோனிக் ப்ரோட்டியஸ் லைப்ரரி அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ப்ரோட்டியஸ் லைப்ரரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க், ஒரு அல்ட்ராசோனிக் லைப்ரரி அப்படின்னு கீழே காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்குள்ளே போவோம். பேஜில் 30 செகண்ட்ஸ் டைம் டிலே ஆகும். அந்த 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட லைப்ரரி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்றது என்னென்னு பார்ப்போம். அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்றது ட்ரிகரு, இக்கோ பின் அப்படின்னு 2 பின் இருக்கும். ட்ரிகர் பின் வந்து ஒரு சவுண்ட் சிக்னலை ட்ரிகர் பண்ணி அதை ஆப்ஜெக்டில் பட்டு திரும்ப எக்கோ பின் மூலிமா ரிசீவ் பண்ணிக்கும். அதுதான் அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்றது. இதன் மூலிமா எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ டைம் டிலே முடிஞ்சது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஃபைல்ஸில் போய்ட்டு டவுன்லோட் ஆகிரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிப் ஃபைலாக இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ளே போனீங்கன்னா 3 ஃபைல் இருக்கும். அது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நம்ம ப்ரோட்டியஸில் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறப்போ ஒரு ப்ரோட்டியஸ்க்குள்ளே லைப்ரரி இருக்கும். நம்ம லேப்டாப்புக்குள்ளே ஒரு ப்ரோட்டியஸோட லைப்ரரி இருக்கும். அதில் நம்ம போய் சேவ் பண்ணணும். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா போய்ட்டு ப்ரோட்டியஸ் 8 ப்ரொஃபஷனல் அதில் போய்ட்டு லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம காப்பி பண்ண ஃபைலை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணும்போது ப்ரோட்டியஸ் ஆப்பில் இந்த மாதிரி அல்ட்ராசோனிக் சென்சார் க்ரியேட் ஆகிரும். அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கிரவுண்டில் அந்த டெர்மினல் மோட் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு பவர் சப்ளை கிரவுண்டு நமக்கு என்ன பின்னு தேவையோ அந்த பின்னெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பவர் சப்ளையை விசிசியை பவர் சப்ளைலையும் கிரவுண்ட் பின்னை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிரவுண்ட்லேயும் கொடுத்துடணும். அடுத்து ட்ரிகர் பின்னோ ஈக்கோ பின்னோ நம்ம கோடிங்கில் என்ன போடுறோமோ அந்த பின்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரிகர் பின்னாகவும் ஈக்கோ பின்னாகவும் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தா சரியான அவுட்புட் வராது. இங்கே மேலே டெஸ்ட் பின் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த பின்னில் வந்து நம்ம ஒரு பொட்டன்ஷியல் மீட்டரை இன்பில்டாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பொட்டன்ஷியல் மீட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூஸை வேரி பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் மீட்டர் தேவை. அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஹெச்ஜி பொட்டன்ஷியல் மீட்டர் அப்படின்னு காட்டும். அதை டச் பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட் பின்னோட கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு பவர் சப்ளை ப்ளஸ் கிரவுண்ட் அதுவும் கொடுக்குறோம். பவர் சப்ளை கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிங்க, பவர் சப்ளை எல்லாமே கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸா ஃபைல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸா ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நம்ம எக்ஸா ஃபைல் எக்ஸ்டர்னலாக க்ரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த எக்ஸா ஃபைலை நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை போய் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபைலு க்ரியேட் ஆகும். ப்ரோக்ராம் ஃபைலு நம்ம ப்ரோக்ராம் ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஆர்டினோ ஐடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது பேசிக்கான அல்ட்ராசோனிக் ப்ரோ, இதுதான் அல்ட்ராசோனிக்கோட ப்ரோக்ராமு. இதில் ட்ரிகர் பின் நிக்கோ பின் ப்ரீ டிஃபைன் பண்ணிவிட்டு 10th பின்லேயும் 11th பின்லேயும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் சீரியல் டாட் பிகினில் 9600 பாட் ரேட் செட் பண்ணிவிட்டு இதில் ட்ரிகர் பின் அவுட்புட்டாகவும் இக்கோ பின் இன்புட்டாகவும் செலக்ட் பண்ணோம். டிஜிட்டல் பின்னில் கனெக்ட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு ட்ரிகர் பின்னை சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைம் டிலே கொடுத்து ஹை பண்ணிவிட்டு திரும்ப டைம் டிலே கொடுத்து லோ பண்ணுறோம். அந்த லோ பண்ணுற வேல்யூவை நம்ம பல்ஸ் டியூரேஷன் அப்படின்ற ஒரு வேரியபிளை கெட் பண்ணிவிட்டு அதை டிஸ்டன்ஸில் வேரியபிளில் இந்த ஃபார்முலா 0. அந்த ஃபார்முலாவில் கொடுத்து நம்ம வாங்கிட்டு அதை சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு மேலே ஃபைலில் சேவ் த ஃபைல் அப்படின்னு கொடுத்து அதை எங்கள் டெஸ்க்டாப்பில் எங்கே நம்ம சேவ் பண்ணுறோமோ அங்கே போய் சேவ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த டிக் சிம்பிள் கொடுக்கணும். டிக் சிம்பிள் எதுக்கு அப்படின்னா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறது. கம்பைல் பண்ணால் தான் ப்ரோக்ராமில் ஏதோ சம்திங் எரர் இருக்கா, என்ன டிஃபெக்ட் இருந்தாலும் இந்த இதில் கம்பைல் பண்ணும்போது அது காமிச்சிடும். இங்கே கீழே க்ரீன் கலர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த எரர் இல்லை அப்படின்னு அர்த்தம். எரர் எதுவும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கெட்சில் போய்ட்டு கம்பைல் பைனரி அப்படின்னு கொடுக்குறோம். கம்பைல் பைனரி எது கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ தான் எக்ஸா ஃபைல் க்ரியேட் ஆகும். எக்ஸா ஃபைல் எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரோட்டியஸ் ஆப்பில் ஆர்டினோ மேலே கோட் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸா ஃபைல் மூலிமா மட்டும்தான் கோட் அப்லோட் பண்ண முடியும். அதை கொடுத்துட்டு க்ரீன் கலர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா எக்ஸா ஃபைல் க்ரியேட் ஆயிரும். இப்போ ப்ரோட்டியஸ் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ப்ரோட்டியஸ் ஆப்பில் போய்ட்டு ஆர்டினோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலை செலக்ட் பண்ணி எங்கே ஃபைலை சேவ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்து அது உள்ளே போனீங்க அப்படின்னா எக்ஸா ஃபைல் அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸா ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். அல்ட்ராசோனிக்லேயும் கரெக்டாக தான் ஃபைலை அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ரீசெக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு இப்போ விர்ச்சுவல் தெர்மீட்டர் எழுதணும். அதை இந்த கீழே ஃபைலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா விர்ச்சுவல் தெர்மீட்டர் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். எதுக்கு இந்த விர்ச்சுவல் தெர்மீட்டர் அப்படின்னா சீரியல் மானிட்டரில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்றத அந்த விர்ச்சுவல் தெர்மீட்டர் மூலிமா தான் நம்ம பார்க்க முடியும். கோட் அப்லோட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா என்ன அல்ட்ராசோனிக் ஒரு ரீடிங்கோ அது காட்டும். நம்ம வேரி பண்ண ஒரு ஆப்ஜெக்டில் போய் பட்டு திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக தான் இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுறோம். நம்ம பொட்டன்ஷியல் மீட்டரில் வேரி பண்ண நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம சீரியல் மானிட்டர் மூலிமா ரீடிங்ஸை பார்த்துக்கலாம். இப்படி தான் பேசிக்காக ஒரு அல்ட்ராசோனிக் சென்சாரை ப்ரோட்டியஸ் மூலிமா நம்ம ஆர்டினோ மூலம் யூஸ் பண்ணோம். தேங்க்யூ.